ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாவ் பஜ்ஜி மசாலா. இதுக்காக நான் உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் எடுத்துருக்கேன். இப்போது ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். அதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன், பீன்ஸ் அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கேரட், கொஞ்சம் காலிஃப்ளவர், கொஞ்சம் பட்டாணி. இப்போது இதெல்லாமே சேர்த்துட்டேன். இப்போது இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா காய்கறிலாம் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டேன். இப்போது இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கணும். இது குக்கர்லேயும் வேக வச்சுக்கலாம், ஆனால் நான் இன்றைக்கி பாத்திரத்தில் தான் வேக வைக்கிறேன். இப்போது 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதை நம்ம மசிச்சுக்கணும். இப்போதைக்கு நான் இதை எடுத்து தனியாக வச்சிடுறேன். இப்போ வேறு ஒரு வானல் வைக்கணும். அதில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கணும். உருகுனதும் இப்போது கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இதில் இப்போது 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போது இதில் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் இது இதோடு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் பாவ் பஜ்ஜி மசாலா சேர்த்துக்கிறேன். இது மல்லித்தூள். இப்போ இது எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போது இதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அரைச்சி வச்ச தக்காளியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். இப்போது நம்ம வேக வச்சுருக்கிற காய் மசிச்சு இப்போ இதோடு சேர்த்துக்கணும். இப்போது இந்த காயில் இருக்க தண்ணியெல்லாம் நான் கொஞ்சம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை நல்லா மசிச்சுட்டு இப்போ இந்த தண்ணியை இதோடு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது மாதிரி நல்லா மசிச்சுக்கணும். இப்போ மசிச்சாச்சு. இப்போது இதில் இருக்கிற தண்ணியை இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்தாச்சு. இப்போது நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கியிருக்கோம் இல்லையா, இப்போது அதோட இதையும் சேர்த்துடணும். இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவும் காய்கறியும் சேர்த்து இப்போ நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் காய் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இப்போ நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது மீதி இருக்கிற தண்ணியும் இதோட சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் பாவ் பஜ்ஜி மசாலா நல்லா திக்காக வரும். நல்லா கிளறி விட்டாச்சு. இது ஒரு 20 நிமிஷம் சிம்மிலே வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்போது 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாவ் பஜ்ஜி மசாலா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இதோட வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும், லெமன் புழிஞ்சுக்கணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாவ் பஜ்ஜி மசாலா ரெடி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.